ஹலோ எவ்ரிவன், நான் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்றைக்கி டேட்டு 21/2/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நீட் யூஜி 2025 தொடர்பாக கீம் 2025, அது என்ன கீம் 2025னா கேரளா என்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனை பற்றின ஒரு அப்டேட் தான். சரி, இந்த எக்ஸாம் யாரெல்லாம் எழுதணும், எதுக்கு எழுதணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு நீட் யூஜி 2025 தொடர்பாக உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின முழு விவரத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கீம் எக்ஸாம் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய என்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த தேர்வு, இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கீம் 2025 இந்த ப்ராசஸ் நேற்று, அதாவது ஃப்ரம் 20/2/2025 தேர்ஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 10/3/2025 மண்டே, மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாலை 5 மணி வரை இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான கடைசி நாள் 15/3/2025. டவுன்லோடிங் தி ஆன்லைன் அட்மிட் கார்டு, இந்த கீம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுற டேட்டு 10/4/2025. டேட் ஆஃப் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், என்ஜினியரிங்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 22/4/2025, ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து 30/4/2025 வரைக்கும் நடக்குது. இது என்ஜினியரிங் என்ட்ரன்ஸுக்கான டேட்டு. வென்யூ ஆஃப் எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட்டில், அதாவது அட்மிட் கார்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது ரிப்போர்ட்டிங் டு த எக்ஸாமினேஷன் சென்டர் 12 மணிக்கு, என்ட்ரி டு த எக்ஸாமினேஷன் ஹால் 1:30 மணிக்கு, மார்க் டெஸ்ட் 1:45 மணிக்கு, அதாவது 1:45 லாஸ்ட் என்ட்ரி டு த எக்ஸாமினேஷன் ஹால் 1:50 PM. எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட்ஸ் அட் 2 PM, எண்ட் அட் 5 PM. தேர்வு அறிக்கை என்னவெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு, டிரான்ஸ்பரண்ட் பால் பாயிண்ட் பென். ரஃப் ஒர்க்குக்கு பேப்பர் ஃபார் ரஃப் ஒர்க் வில் பி ப்ரொவைடட் இன் த எக்ஸாமினேஷன் ஹால். டிக்ளரேஷன் ஆஃப் த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 10/5/2025 ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணிடுவாங்க. ரேங்க் லிஸ்ட்டு ஆஃப் என்ஜினியரிங் பிஃபார்ம் கோர்சஸுக்கு 10/6/2025 முன்பாக வந்துவிடும். ஓகேங்களா? சரி, இப்போது இந்த தேர்வை யாரெல்லாம் எழுதலாம், எதுக்காக எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரே செகண்ட். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கீம் எக்ஸாமில் ஒரு செகண்டு, இந்த கீம் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா என்ஜினியரிங் ஆர்கிடெக்சர் மெடிக்கல் அண்டு ஃபார்மசி கோர்சஸ். இதில் உங்களுக்கு ஃபார்மசி கோர்சஸுக்கும் மெடிக்கலுக்கும் நீட் மார்க் மட்டும்தான். ஸோ என்ஜினியரிங்க்கும் ஆர்கிடெக்சருக்கும் இந்த எக்ஸாம் எழுதணும். ஓகே, இப்போது மற்ற கோர்சஸுக்கு, மெடிக்கல் கோர்சஸுக்கும் ஃபார்மசி கோர்சஸுக்கும் நீங்கள் கேரளாவில் படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அது எங்கேங்க சார் இருக்குது அப்படின்னா நான் கீழே கொடுத்துட்றேன், கீழே இருக்குது, அதை காமிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸுக்கு அங்கே இருக்கக்கூடிய கேரள மாணவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாகிறார்கள். அதே போல் கேரளாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கும் கேரளாவை நேட்டிவிட்டியாக வச்சுருக்கிறவங்க தகுதி வாய்ந்தவர்களாகிறார்கள். ரிமைனிங் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கு தான் ஓப்பன் சீட்டு, அதாவது ஓப்பன் மேனேஜ்மெண்ட்டு யார் வேணால் வரலாம். அதில் கேரளா மாணவர்களும் வரலாம், நான் கேரளைட்ஸும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய நிர்வாக ஒதுக்கீட்டில் நான் கேரளாவில் படிக்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க
இந்த கீம் அட்மிஷனுக்கு, அதாவது இந்த கீம் அப்ளிகேஷனில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். இந்த மெடிக்கல் அண்டு ஃபார்மசி கோர்சஸுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதுமானது. நீட் மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் போடுவாங்க. அந்த பாயிண்ட் எங்கேங்க சார் இருக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் உங்களுக்கு இஸ் இட் கம்பல்சரி டு அப்ளை கீம் அண்ட் நீட் simultaneously ஃபார் கன்சிடரிங் அலாட்மெண்ட் இன் மெடிக்கல் கோர்சஸ் ஆஃப் கேரளா. இதில் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி எஸ், கண்டிப்பாக நீட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், கீமுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஃபார் மெடிக்கல் கோர்சஸ் கேண்டிடேட் ஹேஸ் டு அப்ளை ஃபார் நீட் யூஜி கண்டக்டட் பை NTA அண்ட் குவாலிஃபை இன் நீட். நீட்டில் வந்து குவாலிஃபை மார்க் எடுத்துருக்கணும். அட் த சேம் டைம் he or she must be an applicant of கீம் ஆல்சோ. அப்போது நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிருக்கணும், அதாவது பாஸ் மார்க், நீட்டில் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கணும், கீமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து கேரளா இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழே ஒரு சீட்டு எடுக்க முடியும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு இந்த நீட் பேஸ்டு கோர்சஸ்க்கு ஆர் மெடிக்கல் ஆர் MBBS BDS கோர்சஸுக்கு நீட் எக்ஸாம் மார்க் மட்டுமே போதுமானது. கீம் எக்ஸாம் எழுத வேண்டியது இல்லை. நான் சொன்னேன் அந்த ரெண்டு கோர்சஸ்க்கு, அது மெடிக்கல் அண்டு அலைடு கோர்சஸ்க்கு. ஓகேங்களா? நீட் மார்க் மட்டுமே போதுமானது. நார்மலி அடுத்த பாயிண்ட் பாருங்கள். நார்மலி நீட் யூஜி இஸ் கண்டக்டட் ஃபார் MBBS BDS கோர்சஸ். I wish to apply for agriculture courses in Kerala. Shall I appear for NEET UG examination? In Kerala, allotment to all medical courses including Ayurveda, Homeopathy, Agriculture, Fisheries, Unani, Veterinary, Siddha will be based on the NEET UG rank. So those candidates who wish to consider for the allotment in medical courses should be qualified in NEET and required to apply in KEAM. அப்போது இது எதுக்காக அப்படின்னா, கேரள மாணவர்களாக இருந்தாலும் அதே போல் நான் கேரளைட்டாக இருக்கிறாங்க, இப்போது ட்ரான்ஸ்ஃபர் காரணமாக இல்லைன்னா தொழில் நிமித்தம் காரணமாக உங்கள் பேரண்ட்டு இங்கேருந்து கேரளாவில் இடம்பெயர்ந்துருக்கிறாங்க. ஸோ நானும் வந்து அங்கே கேரளாவில் படிக்க விரும்புகிறேன், இல்லைன்னா தொழில் காரணமாக இங்கேருந்து மைக்ரண்ட் ஆகி கேரளாவுக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் அங்கேயே படிக்க விரும்புகிறேன், கேரளாவிலேயே படிக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், நீட்டில் குவாலிஃபை ஆகிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கீமில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டுமே கேரளாவில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்டை எடுக்க முடியும். இப்போது கீம் கண்டக்ட் பண்ணுற என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து மெடிக்கல் ரிலவெண்ட் MBBS BDS யுனானி ஆயுர்வேதா போன்ற மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் போதுமானது. தேர்வு, அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது தேவையில்லை. மற்றபடி நீங்கள் கேரளாவில் என்ஜினியரிங், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரன்ஸ் எழுதணும். இதில் எந்த மாதிரியான ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் ஸ்டெப்பெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா, ரெஜிஸ்டர் பண்ணணும், அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணணும், பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும், டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும், தேவையான சான்றிதழ்கள் புகைப்படங்களை அப்லோட் செய்யணும், அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ கீம் எக்ஸாமுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட். தேவைப்படுறவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இது உபயோகமாக இல்லாவிட்டால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிளில் இங்கே கோயம்புத்தூர் சைடில், பாலக்காடு சைடில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த விஷயம், நீட் UG 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், ஆன்லைன் டெஸ்ட் எழுதி பார்க்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், நான் வந்து டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுட்ருக்கிறேன், வீட்டிலேருந்து படிச்சுட்ருக்கிறேன், ரூம் எடுத்து தங்கி படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது, நான் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும், என்னோடய மார்க்கை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் டெஸ்ட்டை எழுதி கொள்ளலாம். இது வந்து
நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சாச்சு. நீங்கள் 30 நாட்களுக்குள் எப்போ வேணால் டெஸ்ட் எழுதிக்கலாம். அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்ம ஷேர் பண்ணிடுவோம். டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணோன்னா உங்களுடைய ஸ்கோர் என்ன, அவுட் ஆஃப் 720க்கு கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தப்பான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் ஆன்சர் கீயும் உங்களுக்கு பகிரப்படும். ஓகேங்களா? ஸோ கீம் 2025க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் நம்ம எஸ்ஏபி விஸ் டெலகிராம் பேஜ்லேயும் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம், வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணிட்டோம். அதே போல் கீம் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ப்ராஸ்பெக்டஸ் டவுன்லோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டில் நம்ம மீட் பண்ணலாம்.